வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த லைஃப் ஸ்டைல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மணி சேவிங்ஸ் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறது பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி அதிகமாக பணம் சேமிக்கிறீங்க, எப்படி கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த செலவு வராதா, இந்த மாதிரியான செலவுகள் வராதா, எப்படி எங்களுக்குலாம் இந்த மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் நான் பட்ஜெட் வீடியோ போட்டாலும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லி எனக்கு டைப்பே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், என்னோடய லைஃப் ஸ்டைல் இது தான். நான் பணம் அதிகமாக சேமிக்கிறதுக்கும் செலவு கம்மியாக ஆகிறதுக்கும் என்னோடய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணுறேன். அதை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ செலவுகள் கம்மியாக வருது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால் கேட்டிருந்தேன், நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு வீடியோவில் நம்மளால் கண்டிப்பாக பேசி நம்மளால் அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பார்ட்ஸ் வீடியோவாக நான் போடுறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி ஒரு 2 விஷயம், என்னோடய லைஃப் ஸ்டைலில் முக்கியமான 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்த பார்ட் வீடியோக்களில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் நான் எனக்குன்னு வச்சுருக்கோம், எங்கள் ஃபேமிலிக்குன்னு என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால தான் பணம் அதிகமாக சேர்க்க முடியுதுங்கிற அடுத்தடுத்த காரியங்களை அடுத்தடுத்த பார்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு ஒரு சில பர்சனல் காரணங்களால் நான் திருச்சி வரேன். என்னுடைய நேட்டிவ்லேருந்து என்னுடைய சொந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய வீடு, 3 BHK மேலே, கீழே 2 BHK. ஸோ நான் இப்போ ஒரு புது வீட்டுக்கு நான் போகிறேன். புதுசாக ஸ்க்ராப்லேருந்து என்னோடய லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் அப்பாவோட இழப்புக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து நாங்கள் இந்த மாதிரி தனியாக வரோம். அப்போ நாங்கள் 4 பேர். அப்படிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒரு இன்னொரு ஊருக்கு வரோம், ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டெசிஷன் ப்ரிஃபரிங் ஸ்மால் ஹவுஸ். இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஏன் மிக சிறிய அளவிலான வீடு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நான் வாடகை வீடு வந்ததுனால மாத்திரம் நான் சின்னதாக ஒரு வீடு பார்க்குறேன்னு கிடையாது. மெயினாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்ன விஷயங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ஈவன் அது ரெண்டடாக இருந்தாலும், இல்லை நான் ஒரு ஓனாகவே ஒரு ஹவுஸ் கட்டுறேன் அப்படின்னாலும் நான் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரிங் த ஸ்மால் ஹவுஸ் தான். அதாவது எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு. இப்போ இப்போ 2 ரூம் தேவைப்படுற இடத்துல 4 ரூம் கட்டுறது, எக்ஸ்ட்ரா ரூம் கட்டுறது, பெரிய ஹாலாக கட்டுறது, உள்ளே படி வச்சு கட்டுறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்வம் கிடையாது. ப்ரிஃபரிங் ஸ்மால் ஹவுஸ் தான். சரி, ஓகே, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நான் ரெண்ட் ஹவுஸ் பார்க்குறதுனால நான் ஸ்மால் ஹவுஸாக பார்க்கும் பொழுது எனக்கு ரெண்ட் அமௌண்ட் நல்லாவே குறையும். நான் கம்மியாக சம்பாரிச்சிட்டு நான் கொண்டு போய் வாடகை அதிகமாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் எனக்கு மணி வேஸ்ட்டு தான். இருக்க போகிறது 4 பேர் தான். அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு பெரிய வீடாக போய் பார்த்து மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எனக்கு ஓகே, என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இந்த ஸ்மால் ஹவுஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டடாக இருக்கிறதுனால ஸ்மால் ஹவுஸ் ப்ரிஃபர் பண்ணேன். இதே ஓன் ஹவுஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்மால் ஹவுஸ் தான் கட்டியிருப்பேன். ஓகேவா? சரி, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது, இது என்னுடைய சேவிங்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நான் ஸ்மால் ஹவுஸை ப்ரிஃபர் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப நான் அங்கே என்னென்ன என் வீட்டில் இருக்க போகுதுங்கிறத நாங்கள் லிஸ்ட்டே போட்டோம். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ஸ்மால் ஹவுஸ் தான். என்ன அளவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். 2 பெட்ரூம் இருந்தாலுமே எந்த அளவு வீடு இருக்குது, அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் கொள்ளும் அப்படிங்கிறதுனால நான் லிஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ அப்போ அந்த லிஸ்ட் நான் எப்படி போட்டிருப்பேன், எனக்கு தேவையானது அப்படிங்கிறப்ப என்னென்னலாம் நெசசரி திங்ஸோ எசென்ஷியல் திங்ஸோ அது மட்டும்தான் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே ஆக்குப்பை பண்ண முடியும். தேவையில்லாத விஷயத்துக்கு அந்த வீட்டில் இடம் இருக்காது. இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம். நமக்கு என்ன தேவையோ யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் என் வீட்லேயோ என் ரூம்லேயோ இருக்கணும். நான் யூஸ் பண்ணாத எந்த பொருளுமே என் வீட்டில் இருக்கக்கூடாது. அது என்னுடைய மிகப்பெரிய பிரின்சிபல் என்னோடய லைஃப் ஸ்டைலில். அது நான் அந்த ரெண்டட் ஹவுஸ்க்கு வரும்பொழுது அதை அப்படியே நான் அதை நிறைவேற்றிட்டேன். அப்போ நாங்கள் உட்காந்து லிஸ்ட்டே போட்டோம், நமக்கு எதாவது எசென்ஷியல் திங்ஸு, வீட்டோட காரிடார்லேருந்து, வீட்டோட போர்ட்டிகோலேருந்து பின்னாடி கிச்சன் லாஸ்ட் ஏரியா வரைக்கும் என்னென்ன இருக்குது, ஸோ அங்கங்கெல்லாம் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் உட்காந்து லிஸ்ட்டாகவே போட்டுட்டோம்.
அப்படி லிஸ்ட்டாக போட்டதுனால அப்போ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிற வீடு ஸ்மால் ஹவுஸ். அந்த ஸ்மால் ஹவுஸில் ஒன்லி எசென்ஷியல் திங்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ அன்வான்ட் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு அங்கேயே நான் வீடு காலி பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ அன்வான்ட் திங்ஸ் இருக்குது. நான் திரும்பி அந்த அன்வான்ட் திங்ஸை பார்ப்பேன். அந்த அன்வான்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அதை அப்படியே தூக்கி போட்டு மீன்ஸ் என்ன, தேவையில்லாத பொருளை விற்றுட்டோ பழைய பொருளுக்கு போட்டுட்டோ அதை அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு சேவிங்ஸில் போட்டுட்டேன். ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்கிறத 1க்கு 10 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த செய்கிறேன். இன்னொரு விஷயம், ஓகே, இப்போ நம்ம ஒன்லி நெசசரி திங்ஸை மட்டும் வீட்டில் வச்சுட்டோம். அடுத்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், இதே நான் பெரிய வீடாக பார்த்துருந்தேன்னா இந்த இடம் சும்மா இருக்கே, இந்த இடத்துல இது போடுவோமா, அழகுக்கு அது போடுவோமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதுக்காக வீட்டில் டெக்கார் பீஸே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ என்னோடய சுச்சுவேஷன் வந்து மிடில் கிளாஸில் இருக்குது. என்னுடைய சேலரி மிடில் கிளாஸ் சேலரியாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் திங்கிங் எப்படி இருக்கணும், நிறையா பணம் சேர்க்கணும், என்னோடய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போதைக்கு நான் மற்றதை பற்றி யோசிக்கலாம். இப்போ வந்து முக்கியமாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே போகாது. இன்கேஸ் அந்த வீடு பெருசாக இருக்கும் பொழுது இது எம்டியாக இருக்குது, இங்கே ஏதாவது வைக்கலாமா அப்படிங்கிற அன்வான்ட் தாட்ஸ் வந்து வரதான் செய்யும். அப்போ நம்ம ஸ்மால் ஹவுஸை ப்ரிஃபர் பண்ணும்பொழுது அன்வான்ட் ஐட்டம்ஸ் நம்மளை விட்டு போயிடுது. அதனால் அது வாங்கக்கூடிய காசை நம்ம சேர்த்து வச்சிடலாம். இல்லைனா இது வாங்கி இங்கே வைக்கலாமே, அந்த பொருளை வாங்கி இங்கே வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளோட பணம் தான் செலவாகுதே ஒழிய என்னுடைய சேவிங்ஸ் டிக்ரீஸ் ஆகும், சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட் இதே நான் ஸ்மால் ஹவுஸ் ப்ரிஃபர் பண்ணுறப்ப எல்லாமே தேவையான பொருளாக இருக்கும் பொழுது எனக்கு அன்வான்டாக எதுவும் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு வராது. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு நிறையா பணம் சேர்க்கறதுக்கு அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போகிறத என் பணம் தவிர்த்து அது சேவிங்ஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் ஸ்மால் ஹவுஸை ப்ரிஃபர் பண்ணுறதுனால என்னால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீக்லி சாட்டர்டே வருதா, வீடை அழகாக டஸ்டிங் பண்ணி மாப் போட்டு எல்லாமே வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, அதாவது இந்த வீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. இதே நாங்கள் எங்கள் ஓன் ஹவுஸில் பெரிய வீட்டில் இருக்கும் பொழுது அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு 1 டே ப்ராசஸ் ஆகிடும், 1 டே வேஸ்ட் ஆகிடும். இது டக்குன்னு வேலை முடிஞ்சிருது, அதிக அளவு குப்பை செய்கிறது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குது. நம்ம வீடு பார்க்க நீட்டாக இருந்தாலே மைண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நம்ம நிறையாவும் ஏர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமாக ஈவி பில் குறையுது. ஏன்னா என்னுடைய வீடு ஸ்மால் ஹவுஸுங்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஐட்டம் தான் வீட்டில் இருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு ஈவி பில் தானாகவே குறையுது. இது 2மே முக்கியமான விஷயம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஈபி பில்லாக இருக்கட்டும், எனக்கு நல்லாவே குறையுது. இப்போ இதே நான் ஒரு பெரிய வீட்டில் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னாலையும் என் ஒய்ஃபாலேயோ க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு நாங்கள் நிறையா அமௌண்ட் கொடுத்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, மனசுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, வேலையும் ஈஸியாக செய்ய முடியுது, பணமும் எங்களால் சேமிக்க முடியுது. ஸோ இந்த ப்ரிஃபரிங் ஸ்மால் ஹவுஸுக்கான ரீசன்ஸ் இதுதான். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதில் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு சேருதுங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே சொந்தமாக கார் வாங்குறதுக்கு நோன்னு தான் சொல்வேன். இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காருக்கு காசுலாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்பயே சொன்னாங்க கார் வாங்கலான்னு. அப்போ நானும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், வேணாம்ப்பா, அது நமக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, என்றைக்கோ வருஷத்தில் ஒரு தடவை போகக்கூடிய அந்த ஒரு டூருக்காகவோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் போகக்கூடிய சர்ச்சுக்காகவோ ஒரு கார் வாங்குறது வேஸ்ட்டு. வேறு எந்த வகையிலுமே அது நமக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. நாங்கள் பழைய நேட்டிவில் எங்களுக்கு எல்லாமே கிட்டக்க, டூரும் நாங்கள் வருஷம் அப்பாவோட இருக்கும்பொழுது போவோமாங்கிறதெல்லாம் தோணாது அந்த அளவுக்கு. அப்படி சொல்லுவோம், ஆனால் போக மாட்டோம். ஆனால் கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் நமக்கு ரொம்ப 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 ஜாஸ்தியாக வரும். இப்போ நிறைய பேர் பணக்காரங்க கார் வச்சுருக்காங்கன்னா அந்த காரை அவங்க யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. அந்த கார்னால் அவங்களுக்கு அமௌண்ட் வரும். பட் நம்ம வாங்கி வீட்டில் தான் சும்மா வச்சுருப்போம். அதுக்கு பெட்ரோலு, மெயின்டெனன்ஸு அதுதான் ஜாஸ்தி ஆகும் ஒழிய மேற்கொண்டு எனக்கு அதை என்னோட சேவிங்ஸ் அது கரைக்கும் அப்படிங்கிற எனக்கு எண்ணம். ஸோ அதனால் இப்போயுமே நான் கார் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சொந்தமாக கார் வாங்குறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது என்னோடய லைஃப் ஸ்டைலில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி ட்ரிப்புக்கு போகிறதோ டூருக்கு போகிறதோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மோஸ்ட்லி ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா
பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வந்து எங்களுக்கு பிடிச்ச ட்ரிப்பு நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இது வரைக்கும் இருந்திருக்கு. எங்களுக்கு செலவும் கம்மியாகுது. இப்போ இதே நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, புதுக்கோட்டை திருச்சி 3000 வந்து கேட்பாங்க காருக்கு. இதே பஸ்ஸில் போனீங்கன்னா 50 ரூபா தான். இதே மாதிரி நிறையா அந்த ஏற்காடு டூரு, கேரளா ட்ரிப்லலாம் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நாங்கள் டூர் என்ஜாய் பண்ணது, அதுக்கான பட்ஜெட்டு எவ்வளோ செலவாச்சுங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் பஸ்ஸில் போனோம், ட்ரெயினில் போனோம், காரை அவாய்ட் பண்ணதுனால எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஆகுது, காரில் போயிருந்தால் இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கும்னு டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் என்னோடய டூர் வீடியோலலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இதில் வந்து நமக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். சர்வீஸ்க்கு ரொம்ப சொந்தமாக கார் வச்சுட்டு போயிருந்தோன்னா அதை சர்வீஸ் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாகும். இதுவாக ஏறி உட்காந்தோமா, மினிமல் அமௌண்ட்டை கொடுத்தோமா, நம்ம நினச்ச இடத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோமா, யாரோ ஒருத்தவங்க தான் ஓட்ட போகிறாங்க, நம்ம அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதனாலையுமே எனக்கு பணம் அதிகமாக வந்து மிச்சமாகுது. பட் இதே நான் கார் வச்சுருந்தேன் அப்படின்னா அவ்வளோ செலவாகும். அது கண்டிப்பாக கார் வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர் யாரும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டயர் மாற்றுறதா இருந்தால் கூட 6000க்கு மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான். ஸோ அதனால் நான் ஐ சே நோ டு கார். ஸோ இந்த 2 விஷயம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற விஷயங்களை வந்து அடுத்தடுத்த பார்ட் வீடியோஸில் பார்ப்போம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.